அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. ரொம்ப வயிறு வலிக்குது, சீக்கிரமா ஆஸ்பத்திரி போ. கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோ நிலா, கண்டிப்பா போயிருவேன். என்ன செய்ய போற? என்ன நீ நம்புறல? நான் என்ன செஞ்சாலும் ஏத்துக்கிறவல்ல? என் விஷயத்துல நீ என்ன செஞ்சாலும் அது சரியாத்தே இருக்கும். என்ன உனக்கு என்னை எம்பிட்டு பிடிக்கும்? இப்படி ஒரு கேள்வி கேட்டா எப்படி வெற்றி நான் பதில் சொல்ல? நீ சொல்லு, என்ன உனக்கு எம்பிட்டு பிடிக்கும்? நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கோம்ல, எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஆனால் என்னோட பழைய வாழ்க்கையிலையும் நீதே என் வாழ்க்கையில் இருந்திருந்தேன்னு தெரிஞ்சா நான் தான் ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுவேன்னு. ஆனாலும் உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னண்டு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல வெற்றி. உனக்காகவே இந்த உசுரை வச்சு கூட வாழ்ந்துக்கிறேன்னு கூட சொல்லுவேன். நீ என்ன செஞ்சாலும் சரி, இல்லை இப்படியே வா எங்கேயாவது போயிடுவோம் நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாலும் சரி, எங்கே வந்தாலும் உன் கூடவே இனி என் வாழ்க்கை முழுசும். முடிவு எடுத்துட்டேன் வெற்றி. நான் ஒரு முடிவு ஸ்ட்ராங்காக நிதானமாக எடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். அது உனக்கு தெரியும்ல? தெரியும், இருந்தாலும் நான் கேட்கறதுல அர்த்தம் இருக்கு. என்ன வேணாலும் அர்த்தம் இருந்துட்டு போட்டோம், எனக்கு எதுவுமே தேவையில்ல. ஆனால் இப்போ இந்த நிமிஷம் நீ எனக்கு வேணும், அப்படிதே. செஞ்சது தப்பா சரியான்லாம் எனக்கு தெரியல என்ன, ஆனா உனக்கு நம்பிக்கை கொடுக்க இதை தாண்டி வேற எதுவுமே எனக்கு தெரியல. இதை நீ தப்புன்னு நினைக்கிறியா சரின்னு நினைக்கிறியா? இது தப்புதே. என்னடி சொல்ற? அதோ அங்க கடக்கு பாத்தியா தாலி, அதை எடுத்து என் கழுத்துல நீ கட்டியிருந்தா கூட நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இப்படி குங்குமத்தை வச்சு இப்படி பண்ணிட்டில. ஏய் இல்ல நீலா, தாலி இப்ப நான் கட்டக்கூடாது. எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, ஒரு கடமை இருக்கு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டுதேன் எல்லாரோட சம்மதத்தோடையுமே உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். இந்த குங்குமத்தை எதுக்கு வச்சேன்னா உனக்கு நம்பிக்கை தரதுக்காக. என்ன தவிர இந்த குங்குமத்தை உன் நெத்தியில வேற யாருமே வைக்க முடியாது, அதுக்காகவே. இது வரைக்கும் நான் இப்படிலாம் எதுவுமே செஞ்சதில்லை. முறையே நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு உனக்காக அதை நான் செய்யலண்டா எப்படி? தாலிங்கிறது ஊருக்கு தெரியப்படுத்துறதுக்காக கழுத்துல கட்டுறது. என்ன பொறுத்தளவுல என்ன நீ எப்போ உன் மனசார நினைச்சியோ அப்பவே நான் உன் புருஷன் ஆயிட்டேன். நான் எப்ப உன்னை என் மனசார நினைச்சனோ அப்பயே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட. இனி நம்ம 2 பேர்த்தையும் யாருனாலும் பிரிக்க முடியாது. மனசார சேர்ற காதலை ஒருத்தராயும் ஒருபோதும் பிரிச்சிடவே முடியாது. ஏன்னா அது இருமனமும் ஒத்து போன காதல்றி. அதை யாருனாலும் பிரிக்க முடியும்னு நினைக்கிற? அந்த முருகன் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. ஏன்னா சேர்த்து வச்சவரே முருகன் தானே. காதல் இந்த பூமியில வாழுதுன்னா நம்ம உண்மையான காதலும் இந்த பூமியில வாழ்ந்துட்டே இருக்கோம். யாருனாலும் என்ன செஞ்சிட முடியும் நீ நினைக்கிற? இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க, அந்த தாலி எடுத்து என் கழுத்துல கட்டலாம்ல. நான் உன் கூடவே இருப்பேன்ல, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ல. எனக்காக அதை செய் வெற்றி. உன்கிட்ட வேற என்ன கேட்டேன்? அது மட்டும் தானே கேட்டேன்,
வேற எதுவுமே வேணாம். அந்த தாலியை மட்டும் என் கழுத்துல கட்டு. நான் அதை பத்திரமா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீ எல்லாரோட சம்மதத்தோடையும் என் கழுத்துல தாலி கட்டு வெற்றி. எனக்கு எனக்கு நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. நீ என்ன சொன்னாலும் சரி, அது ஒன்றை மட்டும் நான் இப்போதைக்கு செய்ய மாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்கோ. என்ன, அதுல ஏகப்பட்ட காரணம் இருக்கு. உனக்கு அது எதுவும் இப்போ தெரியாது. உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருந்தா நீ அப்படி செய்ய சொல்ல மாட்ட. நிறைய காரணம் இருக்கிறதுனாலதான் உன் கழுத்துல நான் தாலி கட்ட மறுக்கிறேன். அதுக்கு தானடி எல்லாத்துக்கும் பொதுவா உன் நெத்தியில குங்குமம் வச்சுட்டேன். இந்த குங்குமத்தை வைக்க எனக்கு மட்டும் உரிமை இருக்கு, வேற எவனுக்கு இருக்குங்கிற? வேற எவனையும் வைக்க விட மாட்டேன். ஏன்னா நீ ஏன் பொண்டாட்டி. நீ எப்போதுமே என் கூடவே இருந்த போது வெற்றி. வேற எதையுமே உன்ட்ட நான் கேட்க மாட்டேன். நீ இருக்கிற நாள் வரைக்கும் இந்த உசுறு இந்த மண்ணில் இருக்கும். இங்க பாரு, உன் ஆத்தால மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சரி, உன் அண்ணனை மாதிரி எத்தனை பேர் என்னை ஏத்துக்கிட்டு என்ன செஞ்சாலும் சரி, நீயும் நானும் சேர்றத எவ்வளோனாலும் பிரிக்க முடியாது. என்ன, ஆனா அந்த சேர்ற நாள் கூட அழகான நாளா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காகவே இப்ப இந்த தாலியை கட்ட நான் மறுக்கிறேன். இல்லைன்னா இந்த முருகன் சன்னதியில் வச்சு உனக்கு தாலி கட்ட எனக்கு என்ன? நாம 2 பேரும் சேர்றதுக்கு காரணமே அவர் தானே. பயப்படாம என்னைய மட்டும் நம்பி தைரியமா இரு. போமா ஆஸ்பத்திரிக்கு. பாரு, நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு நாளைக்கு ஒழுங்கா பரீட்சைக்கு உட்காந்து எல்லாரும் படிக்கிற வேலையை பாரு. நாளைக்கு பரீட்சையை வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிறீங்க ஆளாளுக்கு. தமிழ், நீ அங்கே அம்புட்டு தைரியமா பேசிட்டு இங்கே வந்து உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா உரிச்சிட்டு நீ கண்ணீர் விட்டாலும் அங்கே அம்புட்டு தைரியமா பேசுறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அதெல்லாம் தமிழ் அழுகாது, நீ கவலைப்படாதீங்க. இனி யாருனாலும் என்னன்னாலும் தமிழை அசைக்கவே முடியாது. ஏன்னா தமிழோட ஸ்பீச் அங்க அப்படி இருந்தது. என்னாலதே அங்க வர முடியல, எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு சோழி வந்துருச்சு, அதனாலதே எல்லாத்தையும் ரதி சொல்லிச்சு. அதுக்கு பிறகுதான் யோசிச்சு பார்த்தேன், தமிழ் கண்டிப்பா இனி சோர்ந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீதே பரதநாட்டிய கத்தி வச்சிருக்கீல, 2 போட்டுக்க வேண்டியதான குண்டாமட்ட தெரிக்க. எனக்கு அங்க எவனுமே சான்ஸ் கொடுக்கல. இல்லன்னா அவங்க குண்டாமட்ட நான் குறும்பி கிரும்பி எல்லாம் தரிச்சு போயிரு. சான்ஸ் கொடுத்திருந்தா மட்டும் இறங்கி செஞ்சிருப்பேன். எனக்கு நீ இப்ப ஒண்ணு பிரச்சனை இல்ல, வர சொல்லு. இப்ப பாருங்க என்ன செய்யறேன்னு. நான் கத்து வச்சிருக்க அந்த பரதநாட்டியத்தை ஒரு கலக்கு கலக்கிடுவாமா. ஏல சும்மா இரு. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன வந்திக்கிருக்கு, பேசாம இரு. பரதநாட்டியத்துக்கும் ஃபைட்டுக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியல. நீ ஃபைட் போட்டு அவனை அடிக்க போற. பேசாம இரு. தமிழ் மனசுக்குள்ளேயே அதை எதையும் போட்டு குழப்பாம வாய் திறந்து எதுவா இருந்தாலும் பேசு. சுஜியையும் கண்மணியை விட நீ ரொம்ப தைரியமான ஆளு, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் ஆத்தா, உன்ன நான் எதுவுமே சொல்லல ஆத்தா. இரு, நான் பேசிக்கிட்டோம்ல. தமிழ், ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? என்ன பேசணும் என்ன சொல்லணும்னாலும் தைரியமா வாய் திறந்து சொல்லிட்டா. பாண்டிக்கு எதுக்காக தண்டனை கொடுக்க வேணாம்னு சொன்னேன்னு எனக்கு இப்ப வரைக்குமே புரியல. சரி, நீ உன் மனசுக்குள்ள எதையாவது வச்சிருக்கலாம், அதை பத்திலாம் நான் அங்கே கேட்கல. நாளைக்கு உனக்கு பரிச்சை என்ன, மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கிட்டு அங்க போய் நீ பரிச்சையில கோட்டை விட்டுறக்கூடாது. இது ஒன்றும் சாதாரணமான பரிச்சை கிடையாது, பப்ளிக் பரிச்சை, ஞாபகம் இருக்கா இல்லையா? அதனால எதையும் குழப்பாம இன்னைக்கு ஒரு ராத்திரி இருக்கு, நல்லா 3 பேர் படிச்சு நாளைக்கு எக்ஸாம் எழுதுங்க. இல்ல மாமா, எனக்கு என்ன குழப்பம்? எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. நான் தெளிவாத்தே இருக்கேன், தைரியமாவும் இருக்கேன். எனக்கு இப்போ நிலாவையும் அண்ணனையும் பார்க்கணும் போல இருக்கு. அதே மனசுக்குள்ள ஓடிக்கிருக்கு. அப்ப நீ இன்னும் பார்க்கவே இல்லையா? ஏ கண்ணகி, அந்த பிள்ளை இங்க தான இருக்கு, பஞ்சாயத்து முடிச்சு வந்ததுல. எப்ப போச்சு? நீ போய் பார்த்துட்டு வந்துட்டியா? நானும் பார்க்கவே இல்ல. சரி, நம்ம 2 பேரும் போவோமா? தமிழ், நிலா நல்லாத்தே இருக்கா. என்ன, நிலாக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்க ஆஸ்பத்திரியில வச்சு பார்த்துக்கிருக்காங்க. இப்போ நாளைக்கு உனக்கு பரிச்சை வர்றதுனால முதல்ல படிக்கிறத பாரு. நிலாவை நாளைக்கு கூட போய் பார்த்துக்குருவோம். என்ன, நீ நல்லபடியாக பரிச்சை எழுதணும், அதுவே முக்கியம். இல்லை தாச்சி, படிப்பனால எந்த கோட்டையும் நான் விட மாட்டேன். அதெல்லாம் நல்லபடியாக படித்து நல்ல மார்க் எடுப்பேன். என்னன்னே தெரியல, அண்ணனை பார்த்து 3 நாள் ஆச்சு. மனசுக்குள்ள அண்ணன் நினப்பாவே இருக்கு. அதே அண்ணனை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதுக்கிட்டே கேட்டேன். ஏன்னா எனக்கு நம்மள நிலா தாச்சி கண்ணுக்குள்ளே இருக்காங்க. என்ன செய்ய? ஆனால் இப்போ நமக்கு பரிச்சைக்கே முக்கியம். போயிட்டு நாளைக்கு எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களா. அப்புறம் என்ன, அண்ணனையாவது பார்க்கணும். ஏன்னா அண்ணன் 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 வேணும். இங்கே பாரு தமிழ், எவனுமே இங்கே கிடையாது. என்ன, கவி மச்சான்
அப்புறம் ரதி புருஷன் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, யாருமே இல்லை. என்ன, நான் சாயந்தரம் போல ஃபோன் அடிச்சு தரேன், புரியுதா? அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஒன்றா கூட்டாக இருந்து படிங்க. அதை எதையும் போட்டு மனசை போட்டு குழப்ப அட்டாச்சிங்கதே இருப்பேன். என்ன எதுவாக இருந்தாலும் கேளு. நான் போய் முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் சமைக்கிறேன். சமைச்சிட்டு பிறகு பார்ப்பேன். என்ன கண்ணகி கூட இருந்து பார்த்துக்க. அப்புறம் செல்வம், உங்களுக்கு வேலை இருக்கா? இல்ல அப்பையிலவே இருந்துச்சு, அதே பஞ்சாயத்து நடக்கும்போது போக வேண்டிய சூழ்நிலை போயிட்டேன். இல்ல இனி இங்கே தான் இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது உதவி என்ன சொல்லுங்க, நான் செய்கிறேன். அவங்க அங்க இருந்து நிலவை பார்த்து முடிச்சுட்டு வர வரைக்கும் நாமளே பார்த்துக்குவோம். ரொம்ப நன்றி. ஏன்னா ஆம்பளத்தனம் இல்லாமல் இருக்கா, அதை எல்லாரும் அங்கே இருக்காக. திரும்ப வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு சங்கடமாக இருக்குது. சரி, நீங்கள் கூட இருந்தீங்கனாலே போதும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூட வந்து பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் வேலை பாருங்க, போங்க. சரி. அப்புறம் நீங்கள் ஏதோ கடத்த இருக்கிறவங்க சொல்லிக்கிறீங்களே, அதுக்குள்ளே எப்படி ஆகி போச்சு? என்ன அதுக்கு என்ன அவசரம்? அடுத்தடுத்து நான் அடுக்கடுக்க பிரச்சனை வரும்போது என்னதான் செய்யும் குடும்பத்துக்குள்ள? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தடங்களாகி வருதுன்னா ஏதோ நல்லது பின்னாடி நடக்க போகுதுந்தே இருக்கு. அதுக்குதே தடங்களாகி வருதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, பார்த்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதை பற்றி அப்புறமா பேசுவோம். நான் போய் இந்த பிளேயருக்கு பூரா சமைக்கிறேன், நீங்கள் பாருங்க. என்ன சரி, போயிட்டு வாங்க. கண்ணகி, அவர் இருக்காருல்ல, நீ வா என் கூட. சமைக்கிறதுக்கா எனக்கு சோறே வேணாம். ஏய், என்ன, நான் நல்லா போய் சமைப்பேன். என் ஆண்டிக்காரர் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. எப்படி ஃபைட் போடுறதுக்கு பரதநாட்டியம் ஆட சொல்லி கொடுத்த மாதிரியா? ரசம் வைக்க சொன்னா புளிக்குழம்பு வைப்பேன், புளிக்குழம்பு வைக்க சொன்னா சாம்பார் வைப்பேன். அதை மனுஷன் திங்கிறதா? போ இங்க பாரு, கண்ணகி செய்யற சாப்பாட்டுக்கு நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் சாப்பிட. என்ன இம்பிட்டு வாய் பேசுற? பாக்குற முடி நாளைக்கு நீ எப்படி சமைக்கிறேன்னு? ஐயே ஐயே, நய்யு நய்யுனே வா. அப்படி குட்டு வா தாச்சி. ஆண்ட கேக்குற எல்லாம் படித்து முடிச்சிட்டீங்களோ? இல்ல இல்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை நாங்க பெற படிப்போம். இப்ப எங்க தமிழ் கிட்ட நாங்க பேசி பழக போறோம். ஓஹோ, இதுவரை ரெண்டு பேரும் பேசி பழகல, இப்பதான் பேசி பழக போறீங்க, அப்படித்தானே? இங்க பாருங்க செல்வம் மாமா, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. என்ன, நாங்க நிறைய பேசி பழகுவோம். தமிழ் சொல்லு தமிழே. இப்படி இஞ்சித்துல குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டீங்கன்னா இல்ல, நான் செம்ம கடுப்புல இருக்கேன், பேசாம போயிடாங்கட்டு. என்ன ஏதாவது சொல்லி போயிடாமா? கடுப்புலாம் ஆகாத, அடுப்பத்துக்கு உட்கார வச்சிருவாங்க. வாய் நல்லாவே இருக்கு சுஜி உனக்கு. என்ன, அது படிப்புல காமிச்சா பரவாயில்ல, போய் புக் எடுத்து வந்து படிங்க, உட்காருங்க. நீங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். அப்படிலாம் படிக்க முடியாது மாமா. உங்க பக்கத்துல வச்ச சுஜி எப்படி படிக்கும்? படிக்க நீங்க நினைக்கிறீரா? நான் இப்ப செல்வம் மாமாவா தான் இங்க வந்திருக்கேன். சில பணம் உங்களுக்கு ஒரு டீச்சர்னு வச்சுக்கோங்க. என்ன சந்தேகம் இருந்தாலும் ஏன்ட்ட கேளுங்க, எல்லாத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். ஆனா இப்ப எல்லாரும் படிக்கிறீங்க. போ புக் எடுத்துட்டு வா, புக் எடுத்துட்டு வா. ஐயோ, காலையில இருந்து படிச்சிட்டே மாமா இருந்தோம். அங்க பஞ்சாயத்து வச்சதுனால எதுவும் பண்ண முடியல. நாங்க பெற படிப்போம். நாளைக்கு பரீட்சை வச்சுட்டு பொட்டிக்கிறேன்னு சுஜி அட்டி வாங்குவ. போய் புக் எடுத்துட்டு வா, போ. அடிச்சிரீங்களோ? அடி வேணுமோ? இல்ல இல்ல, நான் போய் புக் எடுத்துட்டு வரேன். என்ன இப்பவே பம்மி பேசுறேன்? இப்பவே மண்டையை தட்டி வைக்கணும்ல. இப்ப பம்மி பேசுறேன். கல்யாணத்துக்கு பிறகு நான் தான் மடியில தட்டுற மாதிரி வருவேன், பாருங்க. அங்க குசு குசு பேசிக்கிறீங்க, போங்க. ஏதோ போறேன். என்ன படிக்கிற நீ? இங்க வர சுஜி, ஆட்டிக்கடையில குண்ட மட தெரிச்சு போயிடும். என்ன போ. நம்ம யார் பிடிச்சா நம்ம தனியா படிப்போம். நாங்க பாரோம். பிஜிஎம் போட்டாங்க. போட, நான் போறேன். தமிழ் கோனார் கையில படிச்சா கஷ்டமாதே இருக்கு. அதனால தமிழ் ஈஸி கைக்கு எடுத்துட்டு வரேன். அதுல படிப்போம். அண்ணா வரேன். வாங்க. இல்ல இல்ல, நான் போய் கையில எடுத்துட்டு வரேன். ஓ, தமிழ் பாண்டி விஷயத்துல என்ன முடிவெடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியலக்கா. என்ன, ஆனா அவன் செஞ்ச செயலுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்காம விட்டது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தோணிக்கிருக்கு. ஆனா ஏன் தண்டனை கொடுக்க வேணாம்னு சொன்னீங்க மட்டும் ஒரு காரணத்தை சொன்னீங்கன்னா எனக்கு மனசாரும். அதுக்கு அது உனக்கு சொல்லணும்னு விருப்பம் இருந்தா சொல்லு, இல்லையா வேண்டாம். சொல்லக்கூடாதுன்னு எந்த விருப்பமும் இல்ல மாமா. இதுல என்ன இருக்கு? ஆனா அத நான் வாயால சொல்றதை விட நீங்க கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுல கிக்கே இருக்கு. அவன் வாழ்க்கையில பண்ணத தப்பே கிடையாது. என்ன, எல்லா தப்பும் செஞ்சிருக்கான். அதெல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சில தப்புகள், தெரியாம சில தப்புகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டான். ஆனாலும் அவன் மனசுக்குள்ள என்னைய கட்டியே தீரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறது எனக்கு தெரியும். இப்ப கூட என்னையும் சக்தியும் தப்பா காட்டுறதுக்கு காரணமே எங்க அவனுக்கு நான் கிடைக்காம வேற யாருக்காவது கிடைச்சிருவணும் அப்படின்ற எண்ணத்துலதான் அவன் எதை செஞ்சான். ஆனாலும் எந்த விதத்திலையும் சக்தி ஒன்றும் என்கிட்ட குறைஞ்சவர் மாதிரி காமிச்சிக்கிறவே கிடையாது. அவரு சொல்லப்போனா ஒரு ஜென்டில்மேன். அவரா வந்தாரு, என்னை காப்பாத்தினாரு, ஃப்ரெண்டா பாருங்க. இப்ப வரைக்கும் எங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வெறும் ஃப்ரெண்ட் மட்டுமே. இதெல்லாம் அவனுக்கு சொன்னா புரியாது. ஏன்னா அவ ஆத்தா வளர்ப்புல வளர்ந்தவன். என்ன, ஆனா நிலா அப்படி கிடையாது. அதனால இது வரைக்கும் தமிழ் அமைதியா இருந்து காமெடியா இருந்து தானே அவன் பார்த்திருக்கான்.
நான் எப்படி சொல்றது, நான் கொஞ்சம் திமிரா இருந்து நான் கொஞ்சம் ரகடா இருந்தெல்லாம் அவன் பார்த்ததே கிடையாதுல்ல. இனிமே அவன் பாப்பியான். அவன் வாழ்க்கையில ஏண்டா வெற்றி குடும்பத்தை பகச்சுக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு பெரிய அடியாத்தே அவனுக்கு நான் கொடுக்க போறேன். அவனுக்கும் சரி அவன் ஆத்தாளுக்கும் சரி. எந்த அளவுக்கு அவங்க எங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சு ஒண்ணா செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு தொல்லை தெரிக்க ஓட வைக்க போறேன். ஆனா என்ன, அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்பதானே நான் பள்ளிக்கூடம் படிச்சுக்கிறேன். பள்ளிக்கூடம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகுதான் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு காட்ட போறேன். தமிழை பத்தி தெரியாம மோதிட்டான்ல, இனி ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு நரக வேதனவே. நீங்க ஓகே சொல்ற வரைக்கும் அப்படி. சோ முருகா, சரி இப்போ உனக்கு நான் ஓகே சொல்ல ஒண்ணு நீ வரல. என்ன என்னடா நீ ஒரு பெரிய வேலையை பார்த்துட்ட பத்தியா? அங்க சாச்சிலாம் சொல்லி அந்த இடத்துல நீ மனசுல கொஞ்சம் ஒசந்துட்ட. அப்படியா? என்ன சொல்றீங்க? நெஸ்துக்குமா மனசுலவே ஒசந்து போனேன்னு சொன்னேன், மத்தபடி வேற ஒண்ணு இல்ல. என்ன இல்ல, அந்த மனசுல ஒசந்த மாதிரி ஓகேன்ற ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும்ல. ஏன்டா அப்படி இருக்க? நீங்க ஓகே சொல்லுங்க, எனக்கு அது போதும்ல. இங்க பாரு, உனக்கு ஓகே சொல்லணும்னு இங்க வரல. ஏன்னா நீ கடைசி வரைக்கும் இந்த பாட்டை பாடிட்டே தெரி. அங்க ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருந்த. அது அந்த இடத்துல ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன அதுக்கு நன்றி சொல்லத்தே வந்தேன். ஏன்னா அந்த இடத்துல ஏன் அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ ஏதாவது ஆயிருந்தா கூட என்னால் அதை தாங்கியிருக்க முடியாது. அதனால என் தமிழை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. அந்த பிள்ளை எந்த தப்பு பண்ணியிருக்காது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதை ஊர் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சாட்சி வேணும்ல. சரியான நேரத்தில் சரியா சாட்சி வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி மட்டுங்களா? கூட அந்த ஓகேன்னு சொன்னீங்கன்னா மனசு திருப்தியா இருக்குங்க. என்னானதோ ஏதானதோ ஒன்றும் புரியாமலே அல்லாடுற உன்னால நான் சொல்ல தெரியாமலே. ஏங்க ஓகேண்டா? அந்த ஓகேங்களா? ரொம்ப குடுக்குடுன்னு இருக்குங்க. இனி ஸ்பீக்கர் சவுண்ட்ல சும்மா கிளியாமா. சரி நான் பாரு. என்ன ஓடா ஓடைக்கேரியே காடா கொளுத்தேரியே. நாங்க இருக்கோம்லடா, பிறவென்ன இல்லனே யோசிக்க தோணுது. ஒரு கூட பிறந்த அண்ணனே இந்த அளவுக்கு இறங்கி செய்வானா அப்படிங்கிறது. அந்த குத்தை நான் வாங்கியிருந்தேன்டா கண்டிப்பா நீனா தாங்கியிருக்கவே மாட்டான். ஏதோ அவ வாங்க போய் நான் மனசுல இருந்து தாங்கியிருக்கேன். நிலாவுக்கு எந்த விதத்துலயும் கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. நீ அந்த பிள்ளையோட உண்மையான காதல் உனக்கு புரியலையா? தனக்கு என்ன ஆனாலும் சரி உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த பிள்ளை அந்த குத்தவே வந்து வாங்குச்சு. ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாத்தே இருக்கு. வருத்தப்படாதரா, எல்லாமே சரியா போயிடும். என்ன குடும்பத்துக்கு பிரச்சனை வருதுண்டா, அந்த பிரச்சனை சீக்கிரமா சரியா போப்போன்னு அர்த்தம். புரியுதா? என்னன்னாலும் சரி நம்ம குடும்பத்தை எவனாலையும் உடைக்க முடியாது. சரி நிலாவை எங்க தூக்கிட்டு போனேன்? உருங்கோயிலுக்கு தான் கூப்பிட்டு போனேன். நம்பிக்கை இல்லாம பேசினா அங்க போனோம். போயிட்டு சாமி கும்பிட்டோம். அங்க தாடி இருந்துச்சு, அதை எடுத்து கட்டுன்னு சொன்னான். ஆனா நான் இப்போதைக்கு கட்ட மாட்டேனே. ஏன் அப்படி? இங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். நிலாவும் நானும் சேர்ந்துங்கிறது எங்க 2 பேரோட விருப்பம் மட்டும் கிடையாது, தாத்தாவோட விருப்பம். உங்க எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல என்ன, ஆனா நிலாவுக்கு அது கண்டிப்பா தெரியும். மறந்துட்டதுனால அவளுக்கு அது ஞாபகத்துல இல்லாம இருந்திருக்கலாம். அவ கைய என் கையோட சேர்த்து தாத்தா சேர்த்து வச்சாருனே. அவரோட ஆசீர்வாதப்படி எங்க கை சேர்ந்திருக்கு. அப்ப எல்லாரோட சம்மதத்தோட தானே எங்க கல்யாணம் நடக்கணும். அவசரப்பட்டு அவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன்டா, தாத்தாவுக்கு என்னன்னே மரியாதை. இப்பதான்டா நீ என் தம்பிங்கிறதே நீ வச்சிருக்க. உண்மைதானே? நீ சொல்றது ஒரு வகையில் நியாயந்தே. இப்பவே பிரச்சனையே இல்லை. நீ இப்ப நிலா கழுத்துல தாலி கட்டிட்டுனா நிலா சம்மதம் செய்யணும். ஏன்னா
நிலாவுக்கு இனி எல்லாமே நீதே என்ன. ஆனா மறுபடியும் சண்டைக்கு பிரச்சனை கிளப்புறதுக்கு ரெடியா வந்து நிப்பாங்க. நீ தாலி கட்டாம இருந்த வரைக்கும் சந்தோஷம் தான். வேற என்ன செஞ்ச? வேற என்ன, நீ குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சு விட்டேன். ஏன்னா எப்ப இருந்தாலும் அந்த குங்குமத்தை நான் தானே அவன் நெத்தியில வைக்கணும். அதனால அவளுக்கு தைரியம் கொடுக்க குங்குமத்தை எடுத்து அவன் நெத்தியில வச்சு விட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை யாருக்கும் நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேல அவளுக்கு என்னென்ன வேணும்னு அவன் நினைப்பா. அப்படிதான்டா, இது மட்டும்தான். ஏன்னா நம்ம பொண்டாட்டியா இருந்தாலும் நம்ம லவ் பண்ற பொண்ணா இருந்தாலும் உண்மையா நேசிச்சா போதும்டா, வேற எதுவும் வேணாம், கவலைப்படாத. இப்ப என்னென்ன டெஸ்ட் தானே போய்க்கு இருக்கு. ஆமா, அப்படித்தான் ஸ்ரீநிதி சொல்லிச்சு. அதே ரதியை வீட்டுக்கு அனுப்பி விட்டேன். ஏன்னா அங்க பிள்ளைய கூட தனியா இருக்குல்ல, செல்வம் மட்டும்தான் இருக்காருமா. ஆனா அண்ணே அந்த பொண்ணு பூங்கொடியுமே போகவே மாட்டேங்குது. போகலையா? சாப்பிட்டுச்சா? நான் என்கிட்ட சொன்னேன், கேட்கல. அப்படியே உட்காந்து ஒரு ஓரமா நின்று அழுதுகிட்டே இருக்கு. சரி, ஸ்ரீநிதி வந்தா நீங்க எல்லாம் பேசிக்கிறீங்க, நான் போயிட்டு வரேன். பாத்துக்குவோம்டா. பூங்குடி, என்னங்க? என்னம்மா இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கிய? அதான் நிலாக்கு ஒண்ணும் இல்லையில. என்ன சின்ன டெஸ்ட்லயே போய்க்கு இருக்கு. அதுவும் அந்த ஞாபகம் மறதி வச்சு அதுல போய்க்கு இருக்கு. மத்தபடி நிலாவுக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல, நிலாவை நினைச்சு நான் வருத்தப்படல. நான் நான் ஏங்க வந்தேன்ட்டு எனக்கு இப்ப தோணுதுங்க. ஏமா அப்படி நினைக்கிறிய? நான் வந்ததுனால நிலாவுக்கு எப்படி பிரச்சனை பத்தியலா? நிலா என்னை அக்கான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக எம்மா பெரிய விஷயம் நிலாவுக்கு நடந்திருக்கு. நான் யாருக்குமே பாரமா இருக்கணும்னு நினைச்சதே இல்லைங்க. முத முறையா என்னால நிலா வருத்தப்பட்டதையும் கஷ்டப்பட்டதையும் இப்படி வேதனைப்பட்டதையும் என்னால தாங்கிட முடியலங்க. நிலா பாவம் தானங்க. அப்படி இல்லம்மா, நிலாவுக்கு இப்படி நடக்கணும்டா அது நடந்ததே ஆகும். ஏன்னா அது எழுதப்பட்டிருக்க விதி, அது யாருனாலையும் மாத்த முடியாது. புரியுதா? இல்லைண்டா மட்டும் அவன் அண்ணங்காரன் உருப்படியா இருந்துருவானா? இல்ல உன்னை வச்சுட்டே மறக்காம அவன் ஏதாவது செஞ்சிருப்பான்னு நீ நினைக்கிறியா? நீ இல்லைண்டாலும் வேற என்ன வேணாலும் அவன் செஞ்சிருப்பியான். என்ன, கடவுளுக்கு தெரியும் தா யாரு கூட யார் சேர்க்கணும்னு. அதே என்ன, நீ வருத்தப்படாது. நீ வந்ததுனாலதான் நிலாக்கு அப்படி ஆச்சுன்னு நினைச்சு நீ குற்ற உணர்ச்சி ரெண்டு அப்படி என்ன ஆறுதல் சொன்னாலும் சரி, என்னால தாங்கிட முடியலங்க. நமக்கு வாழ்க்கையில ஒரு துன்பம் நடக்குது அப்படின்னா அதோட காயம் ஆடுறதுக்கு கொஞ்சம் நேராகத்தையும் செய்யும். ஆனா நம்ம நினைச்சா அதை சீக்கிரமாவே ஆற வைக்கலாம். தயவு செஞ்சு இனிமே அப்படி சொல்லாத. என்ன, நிலாவுக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியம்னு உனக்கு இன்னுமே புரியல. என்ன, நிலா ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டா அவருக்கு உசுரியே கொடுக்கும். உதாரணம் வெற்றி, உனக்கு அது நல்லாவே தெரியும். புரியுதா? அதை இதை நினைச்சு வருத்தப்படாததா. இப்ப நீ நிலா விட்டு போயிட்டா மட்டும் நிலா நிம்மதியா இருக்கும் நீ நினைக்கிறியா? இல்லைங்க, நான் இன்னமும் நிலா கூட இருந்தேன்டா அவங்களுக்கு பிரச்சனையே வரும். வேணாம், என்னால நிலாக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நிலா மாதிரி ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு பொண்ணு எங்கேயுமே பார்த்ததில்ல. தான் அப்பாவை நீயும் அப்பான்னு கூப்பிடுன்னு சொன்னது எனக்கு தப்பு இல்லைன்னு அந்த நிமிஷத்துல எனக்கு எல்லா உறவுமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இல்லைங்க, இதுக்கு மேல நிலா கூட நான் இல்லை. நான் போறேங்க, நான் நிலா விட்டு போறேன். என்னால ஒருத்தரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனா முறையா நிலாவுக்கு என்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை தேடி கொடுத்துட்டேன். நிலா வெற்றி கூட சந்தோஷமா இருந்தா போதுங்க. நீ இப்ப போனாதே நிலா ரொம்ப வருத்தப்படுவா. என்ன, இதுக்கு மேல என்ன சொன்னு எனக்கு தெரியல. சாப்பிடலையாமா? சாப்பாடுலாம் வேணாங்க. இது யாருங்க சாப்பாடுக்கு முக்கியம்? எனக்கு நிலா கிட்ட பேசணும். அப்படித்தேன். பேசலாம், நீ வா சாப்பிட போலாம். இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி? இல்லைங்க, எனக்கு பசிக்கல, என்னை விட்டுருங்க. நான் அப்படியே நின்னுக்கிறேன். வருவியா மாட்டியா? வேணாங்க. இங்க பாரு, நீ உன்னை தாழ்த்தி தனியா யோசிக்கிற. நீ அப்படி நினைக்காத. உனக்கு எல்லாமாவா இனி நான் இருப்பேன். என்ன நீ நம்ப மாட்டியா? வா என் கூட. என்ன நம்புனீண்டா என் கூட சாப்பிடவா. உன்னை எந்த விதத்திலையும் நான் காயம்தான் படுத்த மாட்டேன். என் கூட இருந்தா நீ சந்தோஷத்தான் அனுபவிப்ப.
நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு இப்ப வேணா புரியாம இருக்கலாம், ஆனா போக போக கண்டிப்பா புரியும். என்ன, வருத்தப்படாத, நான் அப்படித்தே சொல்லுவேன். ஆ, நிலா அழுகிறத உன்னால தாங்க முடியல, நீ அழுகிறத என்னால தாங்க முடியல. காரணம் கேட்டா தெரியல. உயிரே, என் கனவே, என் சுவாச காற்றே நீதானே. காதலை சொல்லாமல் தவிக்கிறேனே. உயிரே, வாழ்வது உனக்காகவே. போலாம் வாங்க. ஸ்ரீநிதி, ஆ, என்னாச்சு நிலாவுக்கு? செக் பண்ணியா? ஆ பண்ணி. இப்போ நிலாவோட அம்மாங்க. அது அந்த சைடு உட்காந்துருக்கு. அப்புறம் நீ அவர் அகிலன் கிட்ட பேசுனியே, என்னாச்சு? அகிலன் கிட்ட பேசின வரைக்கும் எனக்கு அவர் மேலே எந்த டவுட்டும் இல்லை. எனக்கு இப்போ வந்திருக்க டவுட்டே நிலா அம்மா மேலவே. நீ என்ன சொல்ற ஸ்ரீநிதி? அது என்ன ஏதுன்னு நான் பிறகு பேசுகிறேன். என்ன இப்போ நிலாவை செக் பண்ணி அந்த டெஸ்ட் எடுத்ததுலேருந்து என்ன தெரியுதுண்டா, ஞாபகங்கள் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நிலா வந்து கான்சியஸில் இல்லை. என்ன இப்போ உன்னை கத்தியால் குத்தின உன்னையும் அழகான சொல்லி அந்த நினைவுகள் வந்தது ஒரு அதிர்ச்சியில் வந்தது. ஆனால் இதே மாதிரி அதிர்ச்சியில் வந்து போகிற மாதிரி தான் அவங்களோட மைண்டுக்குள்ளே இருக்குது. ரீசெண்டாக ஒரு 10 நாளாக அவங்க தலைவலிக்கு போடுற அந்த டேப்லெட்டை சாப்பிடல. என்ன இல்ல, நான் தான் அந்த மாத்திரை எதுவும் சாப்பிட வேணாம்னு சொன்னேன். ஏன்னா அதை சாப்பிடும் போதுதான் நிலா தன்னைவே மறக்கிறா, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏத்தா அந்த மாத்திரையில ஏதாவது? ஆமாம் மாமா. ஏன்னா நிலாவுக்கு தப்பி தவறி கூட ஞாபகம் வந்துடக்கூடாது, எந்த ஒரு பழைய நினைவுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தலைவலின்னு சொல்லி அந்த மாத்திரை கொடுத்துருந்ததுக்காக. இப்போது அந்த 10 நாளைக்குள்ளே அந்த மாத்திரை சாப்பிடாம இருந்ததுனால தான் அதிர்ச்சியில் நிலாவுக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஆனால் திரும்ப அந்த ஞாபகம் போயிடுச்சு. இது அதிர்ச்சியில் வந்து போகிற ஞாபகம் தான். என்ன நெசமாவே நிலாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதை உன்னால் மட்டும்தான் வெற்றி முடியும். நான் என்ன பண்ணணும் சொல்லு, நான் என்ன வேணாலும் செய்யறேன். ஆனால் நான் ட்ரீட்மெண்ட் மூலமாக பண்ணேன்னா நிலா உயிருக்கே ஆபத்து வந்துடும். ஏன்னா நிலாவுக்கு அவங்க பண்ணியிருக்க வேலை அப்படி. என்ன மறைக்கிற? ஏதா இருந்தாலும் சொல்லு ஸ்ரீநிதி, நான் நிலாவுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அவன் ஞாபகத்தை கொண்டு வரதுக்கு நீ உயிரே கொடுக்கணுமா, அதை கூட நான் கொடுக்குறேன். நான் ஒரு கிறுக்கு பையன், எப்ப பார்த்தாலும் உயிரை கொடுக்குறேன். இங்க பாருத்தா, அவன் கிடக்குறியா என்ன? அவன் ஏதோ ஆதனத்தில் பேசுகிறான் மேமா, அதை விடுங்க. இங்கே பாரு, இப்போது நிலா கான்சியஸில் இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு பழைய நினைவுகளை நம்மளால் தூண்ட முடியும். அதுக்கு நிலா கிட்ட நீ பேசணும். உன்னோட பழைய நினைவுகள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல், ஒரு பிசுறு விடாமல் நிலா கிட்ட நீ பேசணும். பேச தான் அந்த நினைவு ஞாபகத்துக்கு வரும். இதை தொடர்ந்து நம்ம 1 மாதம் செஞ்சுட்டா கண்டிப்பாக நிலாவுக்கு அத்தனை ஞாபகமும் வரும். அப்போ நெசமாவே நிலாக்கு என்ன நடந்துச்சுங்கிறது அப்போ புரியும். பேசணுமா? அது எப்படி? நிலா கொஞ்சம் கூட சுயநினைவே இல்லைங்கிற எப்படி பேச முடியும்? இது வந்து ஷாக் மாதிரி கொடுத்து, அதாவது நம்ம கரண்ட் ஷாக் அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கரண்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்தோம்னா பாதி கனவு நிலையில் இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அவங்ககிட்ட பேசணும்டா கண்டிப்பாக எல்லா ஞாபகமும் நினைவுக்கு வரும். இது ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான். ஆனால் நான் அறிவியல் மூலமாக நிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு வையே, நிலா உயிருக்கு ஆபத்தாயிரும். ஏன்னா அப்படி டேப்லெட் கொடுக்குறாங்க, அவங்க செஞ்சிருக்க வேலையும் அப்படி. அதனால் இது உன்னால் மட்டும்தான் வெற்றிக்க முடியும். நான் எப்படி பேசுறதுனால நான் தயாரு. எப்ப பேசணும், இப்பவே பேசணுமா? போகும். அவசரப்படாத வெற்றி, அவசரப்படாமல் பொறுமையாரு. இப்போ நிலாவோட அம்மா இந்த ஆஸ்பத்திரியே இருக்கக்கூடாது. முதல்ல அதை போக சொல்லுங்க. ஏதாவது ஒன்று பண்ணி அதை இங்கேருந்து போக சொல்லுங்க. அது இருந்துச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் சொல்லிட்டேன், அதுதான் காரணம். அப்படித்தானே, அதை நான் பாத்துக்கிறேன். என்ன, அந்த ஆஸ்பத்திரி விட்டு போற மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்போ நிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. இப்போ நிலாவை பார்க்கலாமா? இப்போதான் நான் ஸ்கேன் எடுத்து முடிச்சிருக்கேன். கொஞ்சம் மூளைக்குள்ள வேலை நடந்துருக்கு. என்ன செத்த நேரம் போறீங்க. ஏன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால கொஞ்சமாவது உடம்புக்கு தெம்பு வேணும். அதனால ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன். செத்த நேரம் கழிச்சு போவேன். என்ன அதுக்குள்ளே அவங்களை அனுப்புங்க. அதை நாங்கள் போக வச்சுக்கிறோம் தான். இது கூட ஒரு நல்ல முடிவுன்னு கூட சொல்லுவேன். என்ன, எப்படியாவது நிலாவுக்கு ஞாபகம் வந்துட்டா போதும். ஞாபகம் வந்ததுக்கு பிறகு நிலாவுக்கு என்ன செஞ்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஞாபகம் வராமல் நம்ம ஒரு செயலை செஞ்சோம்னு நல்லா இருக்காது. அதுக்கு தாத்தா இந்த தடவை எல்லாம் நடக்குமாம்மா, கவலைப்படாதீங்க. ஸ்ரீநிதியை நம்பிட்டியல, நான் எப்படி நிலாவுக்கு ஞாபகத்தை கொண்டு வரேன் மட்டும் பொறுத்திருந்து பாருங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க சதி வேலை மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன செய்வேன்னு தெரியாது. ஏன்னா வெற்றியோட புனிதமான காதலை நான் பார்த்துருக்கேன். அதனால் வெற்றிக்கு நிலாவை நான் கண்டிப்பாக திருப்பி தருவேன். தப்பு உன் செல்லம்மாவை கண்டிப்பாக திருப்பி தருவேன். வருத்தப்படாத வெற்றி, என்ன எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உன்னை சேரும் நாளை தினம் ஏங்கிறேனே, நான் இங்கு தனியாக அழுதே
ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நிலா எனக்கு வலிக்குமா? அது ட்ரீட்மெண்ட் தான் வெற்றி. அது வலிச்சாலும் நிலா தாங்கிடுவா. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? நீ கவலைப்படாத. என்ன நமக்கு நிலாவுக்கு ஞாபகமே கொண்டு வரணும். என்ன செத்த நேரம் அவ கூட இரு. நான் ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன். என்ன ம். யோ என்ன? நீ பாரு தம்பி, நீ கலெக்டரோட அண்ணன்லாம் ஒண்ணு இல்ல. என்ன உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. நடைக்கட்டு ஸ்டேஷனுக்கு. ஏய் என்ன என்ன ஸ்டேஷனுக்கு வரணும்? அப்படிலாம் வர முடியாது. எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? நீ பாரு தம்பி, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதான் எதுவும் தெரியாது. என்ன ஏற்கனவே உன் மேல நிறைய கேஸ் இருக்கு. இப்போ உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. இப்ப நீ எந்திரிச்சு ஸ்டேஷனுக்கு வரலன்னா அடிச்சுட்டு போக வேண்டியது வரும். என்னையா வந்துட்டு நீ வாட்டில கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க? எந்த வெண்ணை கொடுத்தாங்க வர சொல்ல முன்னாடி? நான் தான் கொடுத்தேன். என்ன செய்வேன்?